அன்பு நேயர்களே, ஈரான் இஸ்ரேல் மோதலில் பார்ட் 14க்குள் நாம் சென்று விட்டோம். இப்பொழுது காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்று உலக பரப்பில் ஒரு பேசுபொருள், ஈரான் இஸ்ரேலுக்குள் ஒரு கிளஸ்டர் குண்டை வீசிட்டுதான். அதனால் ஓசையும் ஒப்பாரிமாக இருக்கிறது இஸ்ரேல் பக்கம் இருந்து. நாம் இந்த கிளஸ்டர் குண்டை பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லி இருக்கிறேன். இந்த கிளஸ்டர் குண்டு எங்களுக்கு தெரிய வந்தது 2009 நினைக்கிறேன். இறுதிக்கட்ட யுத்தத்தின் இறுதி தருணத்தில் பல நாடுகளும் சேர்ந்து, அது எந்த நாடு போட்ட ஆதாரம் இல்லை, கிளஸ்டர் குண்டு அதிகமாக போடப்பட்டிருக்குது. அது சைனா கொடுத்திருக்கலாம், பிரிட்டன் கொடுத்திருக்கலாம், அமெரிக்கா கொடுத்திருக்கலாம், இந்தியா கொடுத்திருக்கலாம். எல்லார கையிலும் அது இருக்கும் ஒரு பயங்கரமான ஆயுதம் தான். முல்லைத்தீவில் அதிக அளவு கொத்து கொத்தாக மக்கள் இறந்தது இந்த குண்டு வெடிப்பு மூலமாக தான். சிறுவர்களை சாய்ப்பதற்காக இந்த குண்டு வெள்ளை போஸ்பரஸ் குண்டு பாவிக்கப்பட்டது. அதற்கான ஆதாரம் நிறைய என்ஜிஓக்களிடம் இருக்கின்றது. அப்ப முல்லைத்தீவில் பாவிக்கப்பட்ட குண்டுதான் பலஸ்தீனிலும் பாவிக்கப்பட்டது. பலஸ்தீனிலே மிக அதிகமாக பாவிக்கப்பட்டது. கொத்து கொத்தாக மக்கள் இறப்பதற்கான காரணம் இந்த கொத்தணி குண்டுதான். இறுதியாக நான் அறிந்தது காசாவில் வெள்ளை போஸ்பரஸ் குண்டு இந்த கொத்தணி குண்டு தான். கொத்தணி குண்டு, கிளஸ்டர் குண்டு, கொத்தணி குண்டு. இந்த கொத்தணி குண்டு என்பது ஒரு இடத்தில் போய் விழுந்தவுடன் அதிலிருந்து குண்டு 10-15 பாயும். ஒரு உதாரணமாக ஒரு 10 கிலோ இடை கொண்ட ஒரு குண்டுக்குள்ள அங்கு 500 கிராம் இன்னும் ஒரு 10-15 குண்டை வச்சுட்டால் அது ஒன்று விழுந்து சுற்றளவில் சுற்றி ஒரு மீட்டரோ 10 மீட்டரோ குறைஞ்ச கணக்கா சொல்ல கூட தான் இருக்கும். ஒரு 100 மீட்டர் டார்கெட் பண்ணி அப்படி சொல்லண்டு சுற்றி அழிக்கக்கூடியது. ஒரே இடத்துல ஒரு 20-25 பேரை டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடியது. அப்ப இது ஒரு குறைந்த செலவில் கூடிய கொலைகள். என்ன கணக்குடா இது? குறைந்த செலவில கூடிய கொலைகள், நாசமா போவான்கள். எனவே இந்த குண்டு பத்தி நாங்கள் நிறைய சொல்லி இருக்கிறோம். இன்று அந்த குண்டை நேற்று காலை ஈரான் இஸ்ரேல் மீது இந்த குண்டை கொண்டு வீசி இருக்கிறது. உண்மையிலே அந்த ஈரான் பெருசுக்கு ஒரு நன்றி சொல்லணும். வயிற்று வலி அவனுக்கு வந்தா தான் அதன் வேதனை புரியும். நீ கொண்டு முல்லைத்தீவில போடக்குள்ள அந்த மக்கள வேதனை உனக்கு புரியலையா? பெஞ்சமின் மாம்ஸ். அதே போன்று இஸ்ரேல் பக்கம், பலஸ்தீன் பக்கம் காசாவில கொண்டு போடக்குள்ள பெஞ்சமின் மாம்ஸ், உனக்கு அது நோவு வழங்கல. இப்ப உன்ன ஊருக்குள்ள ஒரு சிறிய ஒரு குண்டை போட உனக்கு இப்படி வலிக்குதே, அவனுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நம்ம அதை கேட்கணும். சரி, இந்த குண்டை பத்தி பாப்போமா? தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகளால் தாக்கும் ஈரான் இஸ்ரேல் குற்றச்சாட்டு. இதையும் ஐசிக்கு அள்ளி போறாங்க. ஈரான் தங்கள் எல்லையில் கொத்து குண்டுகளை, கிளஸ்டர் பாம்ஸ் ஏவுவதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. பொதுமக்களுக்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தடை செய்யப்பட்ட குண்டுகளை ஈரான் பயன்படுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரான் ஏவிய ஏவுகணையின் போர் முனை சுமார் 8 கிலோமீட்டர் என்றும் உயரத்தில் சுமார் உடைந்து மத்திய இஸ்ரேலிய பிரதேசத்தில் சுமார் 8 கிலோமீட்டராக இருக்கலாம் என்றும் சுற்றளவில் சுமார் 20-25 சிறிய குண்டுகள் வெடித்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. சிறிய குண்டுகளில் ஒன்றோ மத்திய இஸ்ரேலில் அசோர் நகரில் உள்ள ஒரு வீட்டை தாக்கி சேதம் ஏற்படுத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. கொத்து குண்டுகள் என்பவை மிகவும் ஆபத்தான ஆயுதமாக வரையறுக்கப்பட்ட ஒன்றாகும். ஏவப்படும் ஒரு குண்டு பல சிறிய குண்டுகளாக இலக்கின் மீது விழுந்து வெடிக்கக்கூடியது. இவற்றில் சில உடனடியாக வெடிக்காமல் போகலாம். நீண்ட காலத்துக்கு பிறகும் அவை வெடித்து சிதறும். பொதுமக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது. எனவே கொத்து குண்டுகளின் பயன்பாடு குறித்து சர்வதேச அளவில் சர்ச்சை நீடித்து வருகின்றது. கொத்து குண்டுகளை உற்பத்தி செய்தல், சேமித்து வைத்தல், ஸ்டாக் பண்ணுதல், மாற்றுதல் மற்றும் பயன்படுத்துவதை தடை செய்யும் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் 2008 கையெழுத்தானது. இதில் 111 பெரிய நாடுகளும் 12 பிற அமைப்புகளும் கையெழுத்திட்டன. இருப்பினும் ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த ஒப்பந்தத்தில் சேர மறுத்துவிட்டன. இதற்கிடையில் நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ரஷ்ய படைகளுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக அமெரிக்கா 2023 யுக்ரைனுக்கு கொத்து குண்டுகளை வழங்கியது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளும் கொத்து குண்டுகளுக்கு எதிரான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு விடயத்துக்கு நாம வருவோம். எங்களுக்கு இந்த வடக்குல அநேகமாக இந்த கொத்து குண்டை யுக்ரைன் கொடுத்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அன்னைக்கிட்ட ஆதாரம் இல்லாது. ஏனென்றால் அவன் கையிலும் இது இருக்குது. அதாவது சைன்பேக்கா நாடு எல்லாத்தையும் இருக்குது. இப்ப ஈரான் இதுக்குள்ள கூறல,
வடக்கு யுத்தத்துக்குள்ள ஈரான் வரல. ஆனா அமெரிக்கா, யூகே, ரஷ்யா, சீனா, இந்த நாடுகள், யுக்ரைன், இந்த நாடுகள் எல்லாம் இந்த குண்டு இருந்ததானே. அப்ப வடக்குல முல்லைத்தீவிலையும் பலஸ்தீனத்திலையும் பயன்படுத்தின குண்டை சில வேளை யுக்ரைன் கொடுத்திருக்கலாம். அதை நாங்க பார்த்துக்கொள்ளாமா? இல்ல, யுக்ரைன் கொடுத்திருக்கலாம் எங்களுக்கு தான், முல்லைத்தீவுக்குள்ள. நாங்க இதை பலஸ்தீனத்துல இழுக்கல. நேற்று இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னால் உள்ள ஆயுதம், இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலின் போது ஈரான் ஒரு கிளஸ்டர் குண்டை பயன்படுத்தியதாக கூறப்படுவது இந்த ஆயுதங்களின் தன்மை மற்றும் ஆபத்துகள் குறித்து கவலை எழுப்பியுள்ளது சர்வதேச அமைப்புகள். கிளஸ்டர் குண்டு என்பது ஒரு பரந்த பகுதியில் சிறிய குண்டுகள் அல்லது வெடிமருந்துகளை வெளியிட வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆயுதமாகும். நேற்று இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணை பொதுமக்களுக்கு கடுமையான தீங்கு விளைவிப்பதாக அறியப்பட்ட ஒரு ஆயுதமான கிளஸ்டர் குண்டுகள் பற்றிய கவலைகளை எழுப்பியுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தங்களின் தாக்குதலின் ஒரு பகுதியாக ஏவப்பட்ட எறிகணைகளில் குறைந்தபட்சம் ஒரு கிளஸ்டர் குண்டு போர்முனை இருப்பதை உறுதிப்படுத்தியது. இது நடந்து வரும் மோதலில் அத்தகைய வெடிமருந்துகளின் முதல் பயன்பாட்டாக கருதப்படுகிறது. சர்ச்சைக்குரிய அவற்றின் கண்மூடித்தனமான தன்மை மற்றும் வெடிக்காத வெடிமருந்துகளை விட்டு செல்லும் போக்கு ஆகியவற்றில் உள்ளது. இந்த வெடிமருந்துகளின் பல தரையிறங்கும் போது வெடிக்க தவறிவிடுவதால் அவை செயலில் இருக்க முடியும். அறியாமலேயே அவற்றுக்கு அருகில் வரும் அல்லது அவற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொதுமக்களும் பெரும் ஆபத்தை எதிர்நோக்குகின்றனர். அவை பரந்த அளவிலான அழிவை கொண்ட மிகப்பெரிய ஆயுதங்கள், குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் பயன்படுத்தப்பட்டால் மேலும் மோதல்களில் இருந்து எஞ்சியிருக்கும் வெடிக்காத வெடிமருந்துகளுடன் சேர்க்கப்படும் என்று ஆயுத கட்டுப்பாட்டு சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் டேரில் கிம்பால் என்று கூறியிருக்கின்றார். நேற்றைய குண்டுக்கு இன்று நண்பர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஈரானிய ஏவுகணையில் இருந்து வந்த வெடிமருந்துகளில் ஒன்று மத்திய இஸ்ரேலிய நகரமான அசோரில் ஒரு வீட்டை தாக்கி பொருள் சேதத்தை ஏற்படுத்தியது என்றும் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஹோம் ஃப்ரண்ட் ஹமான் மூலம் பொது பாதுகாப்பு ஆலோசனையை வெளியிட்டது. குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் எச்சரித்தது. அதாவது அவங்க அவசர எண்ணாக 100 என்று ஒரு இஸ்ரேல் முழுவதும் ஒரு இலக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். யாராவது சந்தேகத்துக்கிடமான பொருட்களை வீதிகள் கண்டால் உடன் எங்களுக்கு வாங்க, நாங்க செயலுக்கு வரோம் என்று. நல்லறிகி கூத்து. இன்று காலை ஒப்பீட்டளவில் பரந்த பகுதியில் சிறிய வெடிமருந்துகளை சிதறடிக்கும் திறன் கொண்ட ஏவுகணை தாக்குதலை நாங்கள் அனுபவித்தோம். சில வெடிமருந்துகள் தரையில் இருந்து வெடிக்காமல் இருக்கும் வாய்ப்புள்ளது. விழுந்த பொருட்களையோ அல்லது சந்தேகத்துக்கிடமான பொருட்களை தொடாதீர்கள் என்று இஸ்ரேலிய மக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் இன்று ஒலிபரப்பின் மூலம் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஏவுகணையின் போர்முனை தரையில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. சர்ச்சைக்குரிய அவற்றின் கண்மூடித்தனமான தன்மை மற்றும் வெடிக்காத வெடிமருந்துகளை வெட்டி செல்லும் போது அது மக்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளேயே வருகின்ற போது மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்துகின்றது என்றும் டேரில் கிம்பால் கூறியிருக்கின்றார். ஒரு நடுநிலையான பாலிஸ்டிக் ஏவுகணை ஒரு செறிவூட்டப்பட்ட வெடிப்பில் வெடிக்கும் அதே வேளையில் கிளஸ்டர் வெடிமருந்துகள் பரந்த பகுதியில் அழிவை வடிவமைக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தனிப்பட்ட வெடிமருந்தும் குறைவான சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அத்தகைய ஏவுகணை ஈரானின் மற்ற பாலிஸ்டிக் ஏவுகணை போர்முனைகளை விட மிக பரந்த பகுதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று ஒரு மூத்த இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஒருவர் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு தெரிவித்திருக்கிறார். இது மக்கள் தொகை கண்ட மண்டலங்களில் அவற்றை ஆபத்தானதாக ஆக்குகிறது. அங்கு சிறிய வெடிமருந்துகள் பொதுமக்கள் வீடுகள் அல்லது உட்கட்டமைப்புகளை தாக்கக்கூடும் என்றும் இஸ்ரேல் ராணுவம் அஞ்சுகின்றது. 2008 கிளஸ்டர் குண்டுகள் தொடர்பான மாநாடு ஒரு சர்வதேச ஒப்பந்தம் கிளஸ்டர் குண்டுகளின் பயன்பாடு, சேமிப்பு, பரிமாற்றம் மற்றும் உற்பத்தியை தடை செய்கிறது என்றும் ஒரு மாநாடு செய்யப்பட்டாலும் அந்த மாநாட்டில் மொத்தம் 111 நாடுகளும் 12 பிற அமைப்புகள் ஒப்பந்தமிட்டாலும் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா, யுக்ரைன் போன்ற நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டன. அப்ப ஆளாளுக்கு ஒரு திட்டம் ஊடுக்குள்ள இருந்திருக்குது. அதனால உள்நோக்கம் கொண்டு இவங்க அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போகல. நல்ல லொல்லுபிடி சாக்கள் தானா. 2023 விவாதத்தை தொடர்ந்து ரஷ்ய படைகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்கு உதவுவதற்காக அமெரிக்கா யுக்ரைனுக்கு கிளஸ்டர் வெடிமருந்துகளை வழங்கியது. நடந்து வரும் போரில் ரஷ்யாவும் கிளஸ்டர் வெடிமருந்துகளை பயன்படுத்தி வருகின்றது.
ஆளாளுக்கு பயன்படுத்துறங்க. அப்ப இப்ப மட்டும் என்ன இஸ்ரேல் காஷ்மீர் சவுண்டு வர நீ சத்தம் நீ அதுக்குரிய லாயக்கு இல்லையே, நீ கேட்கப்படா, உனக்கு அதுக்கு லாயக்கே கிடையாது, நீ அதுக்கு இல்ல, நீ கொண்டு அழிச்சுப்படி நீ எப்படி கேட்பாய், உனக்கு அந்த லாயக்கே இல்ல, உனக்கு அந்த தகுதியே கிடையாது. போ அதாவது பெஞ்சமின் மாம்ஸுக்கு அதை கேட்கக்கூடிய தகுதியே கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, ஈரான் மீதான இஸ்ரேலின் போரில் அமெரிக்கா இணையுமா என்பதை முடிவு செய்ய ரம்ஸ் மாமு இன்னும் 2 வார டைம் கேட்டிருக்காராம். ஆனால் போற போக்க பார்த்தால் இவருக்கு கொஞ்சம் அச்சமூட்டும். ஏனென்றால் வேறு வகையான பிந்திய தகவல்கள் அதை நாங்க 15 பார்ப்போமா நிறைய இருக்குது. ஆனாலும் நிறைய பல விடயங்கள் அரங்கேறி அதை நாங்க பக்கமா நாங்க உங்களுக்கு கொண்டு வருவோம். ஈரானிய ஏவுகணைகள் டெல் அவியை சுற்றி விழுந்தன. நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அந்த நாளும் எப்படி மண்டையை போடுறோம். ஒன்று மத்திய டெல் அவி அருகே மற்றும் நகரத்தின் வைர பரிமாற்றத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள ராமத் கானில் உள்ள ஒரு வானளாவிய கட்டிடத்தின் அடிவாரத்தில் மோதியது. இது ஒரு அணுகுண்டு போன்றது. ஒரு பூகம்பம் என்று அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 69 வயதான ஆசர் அடிப் கூறினார். அவரது தாயார் இஸ்லாமை சேர்ந்த ஒரு ஈரானிய யூதர். ஆசர் பார்சி பேசி மொழி பேசக்கூடியவராம். ரெண்டுக்குள்ளேயும் ஆக்குல ஒன்று கொண்டு இருக்கிறாங்க. ஈரானிய மக்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அயத்துல்லாக்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று பெஞ்சமின் மாம்ஸ் மீண்டும் கூறுறார். நாங்கள் இஸ்ரேலுக்காக மட்டும் போராடவில்லை, முழு உலகத்திற்காகவும் போராடுகிறோம். யாரு சொல்றா? நாரவாய். ரம்மை உள்ளே சென்று பிரச்சனையை முடிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப பெஞ்சமின் மாம்ஸுக்கு தொடர்ந்து தாக்கு பிடிக்க இயல. ஏனெனில் ஈரான் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய ஆயுதங்களும் கொண்டு இறக்குறதால லேசா மூட்டை பூச்சி மாதிரி நசிச்சிட்டு போகலாம் என்றுதான் நினைச்சாங்க. ஆனா முடியல. இங்க ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுவோம் மீண்டும். புலிகளை இலங்கை ராணுவத்தால் ஒருபோதும் அழிக்க முடியாம போச்சு. எட்டி பார்த்தேன், நெட்டவில்லை, நரிக்கதான், அது முடியல. ஏழாமத்தான் இந்த பெரிய நாட்டை அள்ளி கொண்டு போட்டாங்க. அதே மாதிரி இப்ப இஸ்ரேலுக்கு முடியல. கடைசி வரைக்கும் தனிநபர் அணுண்டு கடைசி வரைக்கும் இஸ்ரேல் தாக்கி பிடிக்க முடியாது. ஆனால் 5-10 நாடு இணைந்தால் எப்படியும் ஈரான் தோத்து போகும். அதுல மாற்றுக்கிறது கடமில்லையே. ரெண்டாள் வரப்புறாங்களே. இப்ப யாரு வரப்போறாங்க? பிரான்ஸ் எல்லாம் போய் தானே சொன்னான். இப்ப யூகே வரப்புறான், ஜெர்மன் வரப்புறான், பிரான்ஸ் வரப்புறாங்க, எல்லாம் ரெடி ஆகிக்கிறாங்க. ரெண்டாள் எல்லாம் கொஞ்சம் துருப்பிடிச்ச ஆயுதத்தை கொஞ்சம் இறக்கி பார்க்கணும். புதுப்பு அப்ப தானே பார்க்கலாம். நாம் நிறைய ஆய்வுகள் இருக்கு நம்மிடம். அந்த ஆய்வுகளை நாம் அநேகமாக 15க்குள் 16 இப்படி 20க்குள்ள கொண்டு வரும். ஏனெனில் வேறு உலகின் வேறு நடப்புகளும் மாற்றங்களும் நடந்து இருக்கின்றது. அவைகளை நாம் ஒரு சிறிய தகவலின் அடிப்படையில் நாம் ஒரு ஆழமான ஆய்வாக நாங்கள் தரப்போகின்றோம். அடுத்த கட்டமாக என்ன நகரப் போகின்றது, அடுத்த கட்டமாக ஏன் அமெரிக்கா பதுங்குகின்றது, அமெரிக்கா பதுங்குவதன் மர்மம் என்ன போன்ற ஏகப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு இராணுவ ஆய்வை நாம் உங்களிடம் முன்வைக்க போகின்றோம். அதில் நிறைய விடயங்கள் பொசிந்திருக்கும். நிச்சயமாக அது உங்களை கவரும் என்று நினைக்கின்றேன். அது எதுவென்று அல்ல, நாம் அதை ஒரு தனி ஆய்வு நாங்கள் இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். அதுவரையும் 15 வேற செய்தியில் இருப்பதால் அது எப்போது என்பது அல்ல, நான் மிக விரைவில் அவைகளை உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்று கூடி மீண்டும் 15க்குள் சந்திப்போம் நாளை காலை. ஈரானுடனான இஸ்ரேலிய போரில் அமெரிக்கா இணைவதா என்பதை முடிவு செய்ய டொனால்ட் ட்ரம்ப் 2 வார காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளார். அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவாராம். அவர் எடுத்த வந்தாரு. நிறைய பின்னடை வருவதற்கான காரணம் இதுக்குள்ள ஈரானுக்குள்ள வேறொரு விடயம் நடக்குது. அதை நாங்கள் 15க்குள் ஆராய்வோம். அதை நாங்கள் தணிக்கிற எந்த செய்தியும் இல்லாம நம்முடைய ஆய்வாக நிறைய விடயங்களை ஆதாரபூர்வமா கொண்டு வந்து விளாசுவோமா, அதை நான் தனியே வச்சிருக்கிறேன். இதெல்லாம் அவங்களோட தகவலாக சேர்க்கப்பட்டது. நாம் இதுவரையும் இந்த 1 to 15 வரையும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒரு சிறந்த ஆய்வு நாம உங்களுக்கு கொடுக்கும். தப்பா தவறான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஈரானிய ஏவுகணையால் தாக்கப்பட்ட மருத்துவமனையை விஜயம் செய்த இஸ்ரேல் காட்ஸ் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா கொமேனியை மீண்டும் கொல்லப்படுவதாக சொல்லுகின்றார். இந்த மோதல் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.